விஜயா சட்டு புட்டு போய் மீனை வாங்கிட்டு வாடி, அப்புறம் எல்லாம் தீந்துற போதே. பாரு நானே வெங்காயம் உரிச்சு வச்சிட்டேன், தக்காளி நறுக்கிற வேலை தான் இருக்கு. அப்படியே நின்றுட்டீங்கன்னா நேரம் ஆயிரும். அப்புறம் சட்டு புட்டு நீங்களும் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக வேணாமா? இதோ போய் வாங்கிட்டு வந்துறேன்க்கா. ஆமா ஏன்க்கா சின்ன வெங்காயம் போட்டுக்க? மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தாண்டி டேஸ்டா இருக்கும். முழுசு முழுசா போட்டோன்னு வச்சுக்கோ, மீன் குழம்புக்கு சூப்பரா இருக்கும் சாப்பிடும் போது. அப்படியாக்கா? ஏன் மருமூலம் பெரிய வெங்காயத்தை தான் போடுவா. அக்கா சொல்ற மாதிரி நம்மளும் இங்கே பேசிட்டு இருந்தா நேரம் ஆயிரும். வரியா போய் மார்க்கெட்ல போய் மீன் வாங்கிட்டு வந்துடலாம். என்னக்கா உன் கூட நான் வரணுமா? நீ போய் வாங்கிட்டு வாக்கா. வேணா அக்கா கொத்தையாசியா, நான் இங்க இருக்கே எல்லாம் பண்றேன். ஏய் விஜயா, என்னக்கா போயிட்டு வரங்காட்டி நேரம் ஆயிரும். மீனை வேணா கழுவி அரைஞ்சு வைக்கிட்டு மாடி. அக்கா என்ன பேசுற? நானே இன்னொரு மீன் வாங்க போறேன், ஒன்னா சேர்த்து கழிக்கலாம் விடு. ஆமால சரி சரி சரிக்கா, நானே போய் வாங்கிட்டு வந்துறேன். மல்லிகாவும் வரமாட்டீரா? இப்படின்னு நீயும் எல்லாம் அரைக்கிற வேலையெல்லாம் பாரு. ஆமாடி, தேங்காய் அரைக்கிற வேலை இருக்கு. கடாய் சீட்டில் வதக்கி அப்படியே அம்மியில அரைச்சி வச்சிடறேன். சரிக்கா. சமையல் அரைக்கிட்ட கூட இருக்கு, மார்க்கெட்டு போறப்ப அதை எடுத்துட்டு போ. சரிக்கா. நீயே எல்லாத்தையும் மறந்துடுவ, ஆனா நானே கூட எடுத்துட்டு வந்துட்டேன். சட்டு புட்டுன்னு போய் வாங்கிட்டு வா மீனை. சரிடி, அப்ப நான் போயிட்டு வரேன்க்கா. போயிட்டு வாடி, சீக்கிரம் வா. காசு வச்சிருக்கீல? காசு தரேனே. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் வேலைக்கு போறேன்ல, காசெல்லாம் வச்சிருக்கேன். போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு காசு தரேன், நீயே வச்சுக்கோ. காசு தரேன் வேண்டாம், நீயே வச்சுக்கோத. அக்கா நீ சும்மான கடை, எங்களுக்காக செஞ்சு கொடுக்குற, இந்த காசு கூட நாங்க பாப்போமாக்கோம். சரிடி மல்லிகா, அக்கா கொஞ்சம் ஒத்தேசி எல்லாத்தையும் பாத்துக்கோ. போறப்ப வேணா ஆட்டோ பிடிச்சி போக்கா. சரிடி சரிடி மல்லிகா, சேத்த உட்காரு. அவன் வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்து செஞ்சுக்கலாம். சரிக்கா. சரிக்கா, மீன் குழம்புக்கு அப்படி என்னென்ன போடுவ நீ? அதான் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கணும். அப்புறம் தக்காளியை போடணும் நறுக்கி. தக்காளி நறுக்கிறதுக்கு அப்புறம் வந்து புளி தண்ணி ஊற்றணும். புளி தண்ணி ஊற்றிட்டு வேற என்ன, புளி தண்ணி ஊற்றணும். புளி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மாங்காய் இருந்துச்சுன்னா மாங்காய் போடலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி, தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றி அப்புறம் மீனை போடணும். மீன் குழம்புக்கு டக்குன்னு மீன் வெந்துடும், அதனால கொஞ்ச நேரம் தான் கொதிக்க வைக்கணும். ஆமாக்கா அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமாக்கா அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொருத்தவங்க கைப்பக்கம் இருக்குல்ல, அது நல்லா மீன் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் போல இருக்கு. ஆமா ஆமா அதுவும் சரிதான். இந்த மீன் விலை எவ்வளவு சொல்லு? எந்த மீனுமா சொல்லணும்? எல்லா மீன் விலையும் சொல்லு, பார்த்து வாங்கிக்கிறேன் நானும். முதல்ல பாக்குறீங்களா? அதுக்கு எந்த மீனுமா? சரி, அது விலை எம்புட்டு? அது 1 கிலோ 200 ரூபாமா. என்னது 200 ரூபாயா? சரி, அடுத்த மீன் சொல்லு. அது வெறா மீனுமா, அது கிலோ ரேட்டு 350 ரூபா. என்னது 350 ரூபாயா? என்னம்மா நீ வேற, இப்பெல்லாம் மீன் விலை எல்லாம் ஏறி போச்சு. அப்படியா? ஆமாமா, வெயில் அடிக்குதுல, கடல்ல எல்லா மீனும் செத்து போயிருது. அதனாலயே பாதி மீன் நல்லா இருக்க மாட்டேங்குது, வெளியே இருக்கும் போதே அழுகி போயிருது. என்ன தம்பி சொல்றீங்க? என்ன தம்பி யாரை ஏமாத்துறீங்க? எனக்கு என்ன ஒண்ணும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கெல்லாம் எல்லாமே தெரியும். அப்புறம் ஏமா மீன் விலை எவ்வளவுன்னு ஏன்ட்டு கேக்குற? நீயே கேட்டு வாங்கிட்டு போக வேண்டியதானே? இருந்தாலும் கேட்டு வாங்கிட்டு போனோம்ல. நானும் இங்க மட்டும் பாக்கல, எல்லா கடையும் கேட்டு விசாரிச்சு தான் வந்திருக்கேன். மத்த கடையில எல்லாம் விலை கம்மியா தான் சொல்றாங்க, ஆனா உன் கடையில தான் விலை கூட இருக்கு. அட என்னம்மா நீ வேற, அவங்களாம் செத்து மீனே வாங்கி விக்கிறாங்க, நானும் உயிர் மீன் வாங்கி விக்கிறேமா. என்னது நீ உயிர் மீன் வாங்கி விக்கிறியா? அப்படியே மீன் எல்லாம் துள்ளாம இருக்கு. வெளியே எடுத்து வச்சா மீன் எல்லாம் செத்து போயிரும்லமா. என்னமோ சொல்ற. சரி உன் கடையில வாங்கிட்டு போனேன். கெண்டை மீன் 1 கிலோ 150 ரூபாய்க்கு கொடு. அதெல்லாம் வராதுமா, 200 ரூபாய்க்கு தான் வரும். சரி தம்பி, ஒரு 20 ரூபா குறைச்சுக்கோ. 20 ரூபாவும் குறைக்க முடியாதுமா, 10 ரூபா குறைக்க முடியாது, சொல்ற ரேட்டு தான் வரும். அப்ப சரி, நான் வேற கடை பக்கம் போய் வாங்கிக்கிறேன். இந்தாமா கொஞ்சம் நில்லுமா, நீ சொல்ற ரேட்லயே கொடுக்குறேன் விடு. 180 ரூபாய்க்கு தரியா? சரிம்மா வாமா தரேமா. புட்டு மீன் எடை போட்டு கொடு, நான் போய் வீட்டுல சீக்கிரம் மீன் குழம்பு வைக்கணும். இவ்வளவு காரசாரமா பேசுற, உன் மீன் குழம்பு நல்லா இருக்க போது. இது மாதிரிலாம் பேசுறேன்னு வச்சுக்கோ, அப்புறம் காசே தர மாட்டேன். ஆமா நீ காசு தராம சும்மா வாங்கிட்டு போறியாக்கும். இருமா போட்டு தரேன், வாங்கிட்டு போ. சரி குடு டக்குன்னு. இங்கடி இந்த போக்கத்தவ போனா விஜயா, ஆளையே காணா. மணி என்ன ஆகுது? எப்ப போனா அவ? அது என் அக்கா நானும் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த விஜயாக்கா ஆளை காணா, மீன் கடையை விலைக்கு வாங்க போயிச்சான்னு நினைச்சேன். அவதானே மீன் கடை கூட விலைக்கு வாங்குவா. அவளும் வெங்காய தக்காளி எல்லாம் செட்டா அரைஞ்சு வச்சிட்டோம். அவளும் வந்து மீனை கழுவி தரேன்னா இன்னமும் ஆளை காணா. எப்பதான் மீன் குழம்பு வச்சு சாப்பிடுறது நம்மளும்? இதோ வந்துட்டேன். ஏக்கா ஒரு மீன் வாங்கிட்டா உனக்கு இவ்வளவு நேரம் ஆகுதா? நேரம் பேசிதானே வாங்கணும், டக்குன்னு வர முடியுமா? பொலப்படுத்தவளே, உன்னை பத்தி எனக்கு அப்பயே தெரியும். ஏதாவது கடைக்கு போனா வள கொல கொல நீயே பேசிட்டு இருப்ப. இப்பயே இவ்வளவு நேரம் ஆச்சு உனக்கு? என்ன பண்ணிட்டு இருந்த மீன் கடையில உட்காந்துட்டு? பேரம் பேசிட்டு இருந்தியாக்கும் மீன் விலை எவ்வளவு ஏதுன்னு. நீ ஒரு கடைக்கு போயிருக்க மாட்டேன், எல்லா கடையும் விசாரிச்சு பார்த்தானே வாங்கியிருப்ப. ஆமா பரவாயில்ல, 2 பேரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. வள கொல கொலன்னு பேசாம டக்குன்னு மீனை குடி. போய் வெளியே வச்சிருக்கேன் மீனை, போய் சுத்தம் பண்ணிட்டு வா. சீக்கிரம் சமையல் செய்யணும்ல. இதோ சீக்கிரம் போய் சுத்தம் பண்ணிட்டு வரேன்க்கா. அதுல உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவுடி. சரிக்கா. சரி என்ன மீன் வாங்கியிருக்க? ஏதோ மீன் வாங்கியிருக்கேன்க்கா, பேர் சொன்னாங்க, காதல சரியா விழுவல. என்னது பேர் விழுவலையா? அப்படிதான் மீன் வாங்கியிருக்க. கிலோ எவ்வளோமா? கிலோ 200 ரூபா. நான் பேரம் பேசி 180 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அதான் தெரியுமே, எங்க போனாலும் நீ பேரம் பேசுவ. அதான பூ கடைக்கு போனாலும் மொளை 20 நாளும் 10 ரூபாய்க்கு குடும்ப. நீ மீன் கடை விட்டுற போற? என்னைய சொல்றீங்க வள கொல கொலன்னு பேசுறேன்னு. நீங்க தான் அப்படி பேசிட்டு இருக்கீங்க. போங்க, நான் போய் மீனை கழுவிட்டு வைக்கிறேன். சரி நான் சொன்ன மாதிரி கல்லுப்பு கூட வேணாம், தூளுப்பை போடு. தூளுப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவிடு. சரிக்கா, நான் கழுவி வச்சிருக்கா. என்னக்கா யோசிக்கிற? இப்பதான் ஞாபகம் வருது, ஏதோ வெறா மீனா அதுதான் வாங்கியிருக்கேன். அப்படியா? சரிடி, நானும் வெறா மீன் தான் வாங்கியிருக்கேன். அப்ப எல்லா மீனையும் போட்டு ஒன்னா குழம்பு வச்சிடலாம். சரிக்கா. மீன் குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. சரி இப்படியே இறக்கிட வேண்டியதான். ஆமாக்கா, நீ சொன்ன மாதிரி மீன் குழம்பு வாசம் வீட்டையே தூக்குது. அதுவும் இப்பயே சாப்பிடும் போல தோணுது. என்ன ஒரு வாசம் மீன் குழம்பு.
மீன் வெந்துச்சுன்னா குழம்பு சட்டு போட்டு இறக்கி வைக்கா சாப்பிடலாம் உடனே. இதோ வெந்துருச்சுடி, இறக்க வேண்டியதா. மேலால உள்ள வாழை மீன் எனக்கு தான். சாப்பிடுறீ, உனக்கு இல்லாமையா? அப்புறம் எனக்கு அத்தை நீங்க 2 பேருமே சாப்பிட்டுக்கோங்க, எனக்கு எதுவும் வேண்டாம். ஏக்கா எங்களுக்காக ஆசையா செஞ்சிருக்க, நீ சாப்பிடுவா. இப்ப ஏன் வேணாங்கிற? சரிக்கா நான் மீன் குழம்பு நான் எடுத்து வைக்கிறேன், உனக்கு கை சுடும். நீ போய் பட்டாசுல போய் உட்காரு, நான் எடுத்துட்டு வரேன். ஏண்டி நானே எடுத்துட்டு வரேன்டி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இவ்வளவு தூரம் நீ செஞ்சதே எனக்கு சந்தோஷம். நீங்க 2 பேரும் போய் உட்காருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிடி. மணி வேற ரொம்ப ஆச்சு, டக்குன்னு சாப்பிட்டு வீட்டுக்கு வேற போகணுக்கா. ஒரு 2 நிமிஷம் விஜயா மீன் குழம்பு எடுத்து வந்துருவா, அப்புறம் சாப்பிட்டு 2 பேரும் கிளம்புங்க. வீட்டுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகுது. என் மரும ஒன்னு என்னை தேடிட்டே இருப்பா. வீட்டுக்கு போய் என்ன சொல்ல போறாலோ தெரியல. ஏன் இப்படி பயந்துட்டே இருக்க? என்னைக்காவது ஒரு நாள் தானே இப்படி ஆகுது, அதுக்காக தினமும் இங்க வர சொல்லு. இதோ மீன் குழம்பா கொண்டு வரேன். அக்கா மணி அவளை உனக்கு டக்குன்னு எடுத்து வருவியா? ஏண்டி சுடுதியில கால வச்ச மாதிரி பறக்கிற? இப்படி வீட்டுக்கு போறது இல்லையா? உனக்கு நினப்பு இருக்கா இல்லையா? உன் வீட்டுல யாரும் தேட மாட்டாங்க. என் வீட்டுல அப்படியா? உன் வீட்டுல வந்து நான் மருமோட நான் பேசிக்கிறேன்டி. சாம வந்து உட்காருவா, சீக்கிரம் சாப்பிட்டு போலாம். இப்படி போய் இலைய எடுத்துட்டு வா, சாப்பாலாம் எடுத்துட்டு வா, வச்சிடலாம். உட்காருக்கா, நான் போய் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் சோறை இலைய எடுத்துட்டு வா, இதுக்கே லேட் ஆகிட்டு இருக்காத. இதோ கொஞ்ச நேரம் சாப்பாட இலைய எடுத்துட்டு வந்துடுறேன். அக்கா உன் தோட்டத்து வாழை மர இலைய பக்கத்து வீட்டுக்காரி கட் பண்ணி போயிட்டாக்கா. அவளுக்கு வேற வேலையே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் என் தோட்டத்தில தான் வந்து புடுங்கிட்டு இருப்பாளாக்கும். கேட்டு சண்டை போட்டு தான் வந்தேன், ஏன்டி கேட்காம இலைய புடுங்கனேன்ட்டு. நான் பார்த்தேன், இல்லைன்னா அவ்வளோ தெரிஞ்சிருக்காது நமக்கு. அவளுக்கு இலை பைத்தியம், எப்பவுமே இலையெல்லாம் சாப்பிடுவா. ஒன்னு கடையில வாங்கி சாப்பிடணும், இல்ல ஏன் தோட்டத்துல ஏதோ மாலை மர இலைய புடுங்கி சாப்பிட்றாவ. நானும் கேட்டவ கொஞ்சம் கூட திருந்த மாட்டாவலாம். ஆதாரி நாக்கி இதேதான் வேலை எப்ப பார்த்தாலும். வீட்டுல விருந்தாளி வந்திருப்பாங்க, இப்ப எது கத்திட்டு இருக்க? 1 நாளைக்கா 2 நாளைக்கா தினமும் இதேதான் செய்யறா. வீட்டு வாழை மரத்துக்கு பூட்டு போட்டா வைக்க முடியும் அதுக்கு? சரிக்கா விடுக்கா, இப்ப இலை இல்லைன்னா என்ன, தட்டிலே சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஆமா நமக்கு வயசாயிடுச்சு, கீழே குனிஞ்சு சாப்பிட முடியாது, தட்டிலே சாப்பிட்டுக்க வேண்டியதான். இருக்கட்டும், ஒரு நாளைக்கு அவளை நான் வச்சு செஞ்சிடறேன். சரி விடுக்கா, போயிட்டு போறா. தட்டுல சாப்பாடு எடுத்து வர சட்டுப்பட்டு நம்மளும் சாப்பிட்டுருவோம். சரி எடுத்துட்டு வாடி. எப்பா இந்த மீன் குழம்ப 4 நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம் போல இருக்கு. அம்புட்டு ருசிக்கா, சொல்ல முடியல. சரி 2 பேரும் சட்டு போட்டு சாப்பிடுங்க. முன்னாடி விஜயா நீ எதுவுமே சொல்லவே இல்ல. அதான் அப்பவே சொல்லிட்டேனே, உன் மீன் குழம்பு தான் ருசியா இருக்குன்னுட்டு. முன்னாடி 2 பேரும் நல்லா சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. சரிக்கா.